விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம வழக்கமாக சிறிது மாதங்களாகவே ஒவ்வொரு மாதத்தையும் இரண்டாக பிரித்து கொண்டு அதில் அந்த முதல் 15 நாட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லிட்டு வரோம். அதன்படி இந்த மார்ச் மாதம் 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பு தேதியை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது, அதில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண வரவை தரும், எந்தெந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும், எந்தெந்த நாட்களில் பிரயாணங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த நாட்கள் இனாகரல் பண்ணுவதற்கு அதாவது துவங்குவதற்கான நல்ல நாட்களாக வைத்து கொள்ளலாம்ங்கிறத பற்றியெல்லாம் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் வியாபார தன்மை, உங்களுடைய வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும் அங்கங்கே சில விஷயங்கள் முக்கியமான தகவல்கள் நான் கொடுக்கறதா இருக்கேன். குறிப்பாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்ருக்குங்கிறதுக்கான ஒரு இலவச பொது பலன் குறிப்பை நான் சொல்வதாக இருக்கேன். பகுதியை முழுமையாக பாருங்கள். இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம். 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 1 முதல் 15 வரைக்குமான இந்த காலகட்டம் 2025 எப்படி இருக்க போகுது வியாபார ரீதியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுடைய தேதிக்கு இந்த வருடத்தில் சில விஷயங்கள் யோசித்து தான் பண்ணணும், மிக கவனமாக பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அதுலேயும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் 15 நாட்கள் கவன சிதறல்களால் சில பண இழப்புகளையோ அல்லது வாக்குவாதங்களால் சில கிளையண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறதோ நடக்கும். ஸோ கவனமாக நீங்கள் கையாளணும் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த 2 வாரங்களை. அதுலேயும் குறிப்பாக யாருக்காச்சும் நீங்கள் ஒரு ஒர்க்கை முடித்து தர முடியுங்கிற ஒரு டெட்லைன் கொடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அந்த டெட்லைன் கொடுங்க. ஏன்னா உங்களால் செய்தே தர முடியாத அளவுக்கான விஷயங்கள் தான் இங்கே நடக்கும். ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸு இத்தனை நம்பர்ஸ் எனக்கு வேணும்னு சப்ளையர் கேட்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சப்ளை பண்ணிட முடியும்னு நீங்கள் வாக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து பண்ணுங்கள். உங்கள் பேர் கெட்டு போகிற அளவுக்கான விஷயங்களை நடத்தி முடிச்சிடும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நிச்சயம் கைவிடாது, காப்பாற்றக்கூடிய ஒரு வகையில் பாசிட்டிவ் நோட்டோட தான் இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். 1 மார்ச் 2025. 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கும். 4 மார்ச் 2025. இந்த 2 தேதிகள்லையுமே ஏதாச்சும் ஒரு புதிய கணக்கு துவங்குவதோ அல்லது ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராத இடத்துலேருந்து நீங்கள் பணம் கேட்டு வாங்குவதற்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 6ஆம் தேதி ஒரு புதிய ஒர்க்குனால் உங்களுக்கு பணம் வருவது, ஒரு இன்கம் வருவதற்கான ஒரு நல்ல நாளாகவே அது இருக்குது. 13ஆம் தேதி தெய்வ அனுகூலங்களால் நன்மை அப்படிங்கிறது நடக்கும். சில பேர் வியாபாரத்திற்காக ஒரு சில பிரார்த்தனைகள் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கு பிரயாணம் பண்ணி போய் நீங்கள் அந்த தெய்வ வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். பாசிட்டிவ் நோட்டில் அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கு உகந்த நாளாக அது அமையுதுங்க. ஏதாச்சும் ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் டேட்டில் வேலையே ஆகாது. என்னடா இன்றைக்கி தலையால் தண்ணி குடிக்கிறோம், ஆனால் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகவே மாட்டேங்குது, ஒரு ஒர்க்கு கூட டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். அது போன்ற தேதிகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரத்துலேயுமே உண்டு. இந்த முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தேதிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 3ஆம் தேதியை அறவே தவிர்த்துருங்க. 8ஆம் தேதி வேண்டவே வேண்டாம். இந்த 2 தேதிகள்லையும் உங்களுக்கான எந்த ஒரு முயற்சியுமே உடனடியாக பலன் தராது. கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி தான் பலன் தரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில நாட்கள் பிரயாணங்களால் அனுகூலங்களை உண்டு பண்ணும். அது எந்த நாள்னு கேட்டிங்கன்னா 14ஆம் தேதி ஒரு இன்வெஸ்டரை சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு 100% த்ரூ ஆகும். 14ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும். மொத்தத்தில் இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு
சிறப்பு மிகுந்ததாக இல்லைன்னாலுமே ரொம்ப சுமாரான ஒரு பலன்களை நோக்கி தான் போயிட்டுருக்கும். நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா ரிஸ்க்குங்கிறது பெரிதாக இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற தேதிகளை மிகச்சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கான வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸை அதிகப்படுத்தி கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகளை முழுமையாக தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ரொம்பவே கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததன்படி இப்போ உங்களுக்கான அந்த இலவச குறிப்புக்கான விஷயங்களை சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வியாபார பெயருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அந்த வியாபாரம் செய்பவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் மிக சரியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளும் லாபங்களும், அப்படி பொருந்தி இல்லைன்னா அது உங்களுக்கு நிறைய தோல்விகளையும் அல்லது இழப்புகளையும் உண்டு பண்ணும். ஸோ இது தற்போது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வியாபார பெயர் அதை யார் பேரில் வேணாலும் நீங்கள் துவங்கியிருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களின் பெயர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோட சேர்ந்தோ. ஆனால் யார் பேரில் அந்த பிஸ்னஸ் இயங்குதோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். இதை நீங்கள் நம்ம கீழே தர என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட தயவுசெய்து அனுப்புங்க. உங்களுக்கான வியாபார பெயர் என்ன விதத்தில் இருக்குது, அது பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக தரேன். அப்படி அது பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே நான் அந்த பதிவிலேயே தெளிவாக சொல்லிவிடுவேன். அதன்படி நீங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.